தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவில் நிரந்தர தலைவராக இருக்கிறார். இருப்போம் காலத்திற்கும் பாஜக தான் மாநில தலைவர். மிகப்பெரிய பதவி. இந்த பதவி டெல்லியில் அதிகாரம் செலுத்துகிற ஒரு பெரிய அதிகார மையம். இப்படி இந்த அதிகார மையத்தில் ஆண்டாண்டு காலமாக நாம் அந்த பதவியில் நிரந்தரமாக நம்ம யாரும் அசைக்க முடியாது. இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு திமுகவை விரட்டி திமுகவுடைய லஞ்ச லாவண்ய ஊழல், திமுக ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, 3, 4, 5 இப்படியெல்லாம் பரபரப்பாக்கி பல பெட்டிகளை ஆளுநர் மாளிகைக்கு அள்ளிக்கொண்டு போய், ஆளுநர் மாளிகையும் தன்னுடைய கைப்பையில், அமலாக்கத்துறை தன்னுடைய கையில், வருமான வரித்துறை தன்னுடைய கையில், சிபிஐ தன்னுடைய கையில், ஐபி ரவிச்சந்திரன் தன்னுடைய கையில், இப்படி பல பேரை தன்னுடைய கைக்குள் வைத்து PL சந்தோஷ் தன்னுடைய சட்டை பாக்கெட்டில், இப்படி பல அதிகார மையங்களை ஆட்டிய அண்ணாமலையினுடைய நிலைமை இப்பொழுது பாஜகவே கை கழுவி விடுகிற அளவுக்கு போனதை தமிழ்நாடு அரசியல் விமர்சகர்கள் மிரண்டு போய் நிற்கிறார்கள். குருமூர்த்தியால் விரட்டப்பட்டார். KT ராகவனால் கமலாலயத்துக்குள் செல்லவே முடியாதவாறு அண்ணாமலை விரட்டப்பட்டார். கதவு மூடப்பட்டது. நயினார் நாகேந்திரன் என்கின்ற நபர் முழு அதிகார மையமாக மாறிப்போனார். இப்பொழுது இவரை பாதுகாத்த PL சந்தோஷ் இவரை திரும்பியே பார்ப்பதில்லை. டெல்லி தொடர்புகள் இவருக்கு டெல்லியை விட பல ஆயிரம் மடங்கு தூரமாக போய்விட்டது. அமித்ஷா சந்திப்பதில்லை, மோடி பார்ப்பதில்லை. பாஜகவின் முகமாக திமுகவை விரட்டி திமுகவுடைய தூக்கத்தை கலைத்த அண்ணாமலை இப்பொழுது அனாதை ஆனந்தனாக மாறிவிட்டார். பாஜக டெல்லியினுடைய முகமாக இருந்த அண்ணாமலை, அதிமுக பயந்தது, திமுக பயந்தது. சசிகலா சேர்த்துக்கொள், OPSஐ சேர்த்துக்கொள், டிடிவியை சேர்த்துக்கொள் என்று எடப்பாடிக்கு உத்தரவு போடக்கூடிய இடத்திலே இருந்தார். வேலுமணி சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்தார். தங்கமணியை காப்பாற்றினார். வேலுமணி, வீரமணி, பல மணிகளை காப்பாற்றினார் இந்த அண்ணாமலை. ஆனால் இப்பொழுது மாரிதாச அடிக்கிற அடி அண்ணாமலையுடைய சொத்து குவிப்பு வழக்கு. 80 கோடி ரூபாய் சொத்து. இந்த சொத்தை 4.5 கோடிக்கு வாங்கி இருக்கிறார். இதை பாஜகவுடைய மாரிதாசே ஆதாரங்களோடு பத்திரப்பதிவாளர் வீட்டுக்கே போயிருக்கிறார் என்கின்ற புள்ளி விவரங்களை சொல்லுகிறார். திமுக வழக்கு போட்டு விடுமோ, மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பாய்ந்து விடுமோ என்று பம்முகிறார் திமுகவை பார்த்து அண்ணாமலை. பாஜக கை கழுவி விட்டு திமுக வழக்கு போடுமோ என்ற பயம். திமுக மீது மக்களுக்கு எந்த விதமான கோபம் இல்லை. திமுக முன்னேறி வருகிறது நாற்காலியை நோக்கி, முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி. திமுக ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3 சொன்ன இதே அண்ணாமலை பல ஆயிரம் கோடிகளை காப்பாற்றுவதற்கு திமுகவுக்கு நற்சான்றிதழ் கொடுக்கிறார். காரணம், பாஜக கைவிட்ட பிறகு மாரிதாஸ் வெளுக்கிற மாரிதாஸ் சொல்லுகிற குற்றச்சாட்டு, நொய்யலை ஆக்கிரமித்து விட்டார். இந்த சொத்துக்களை வாங்குவதற்கு முழுக்க வேலுமணி உதவி இருக்கிறார். வேலுமணியினுடைய சிஷியன் தொண்டரடி பொடி உதவி இருக்கிறார். இப்படி பல ஆதாரங்களை பாஜகவினுடைய முகமாக இருந்த அண்ணாமலையை
கிழித்து தொங்க விடுகிறார்கள் அதே பாஜக கட்சியினர். காலங்களும் வரலாறுகளும் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. வரலாற்றின் குப்பை தொட்டியிலே பல மணிமகுடங்களெல்லாம் கிடந்திருக்கிறது. அந்த மணிமகுடங்களுக்கு மட்டுமே சொந்தமானதல்ல குப்பை தொட்டி. சில நேரங்கள் சில மனிதர்களும் அந்த குப்பை தொட்டியிலே, வரலாற்று குப்பை தொட்டியிலே வந்து சேருவார்கள். அதே போல நிலைமை தான் அண்ணாமலைக்கு. அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை தமிழ்நாட்டிலே அறிவிக்கப்படாத முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சர் அலுவலகம் நடுங்கியது. ஆளுநர் அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தார். அமித்ஷாவிடம் தொடர்பு கொள்ள முடியும், நட்டாவிடம் தொடர்பு கொள்ள முடியும், மோடியோடு ஒரே காரிலே பயணிக்க முடியும். நிர்மலா சீதாராமன் நிதி மந்திரியோடு நினைத்த நேரத்தில் செல்ல முடியும், தொழிலதிபர்களை காப்பாற்ற முடியும், தொழிலதிபர்களை மிரட்ட முடியும், எந்த ரூபத்திலும் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு ரஜினியிடம் சென்று, ரஜினி அவர்களே என்னை காப்பாற்றுங்கள், என் மீது பாஜகவுக்கு உள்ள உக்கிர பார்வை குறைத்து விடுங்கள், எனக்காக பேசுங்கள், என் மீது எந்த கோபமும் பாஜக வைத்துக் கொள்ள வேண்டாம், என்னுடைய மனைவி அகிலாவுடைய நிறுவனத்துக்கு அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ செல்ல வேண்டாம், ஐபி செல்ல வேண்டாம், சிபிஐ செல்ல வேண்டாம், ரவிச்சந்திரன் என்னை கையை விட்டு விட்டார், எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். ஆகையால் ரஜினிகாந்த் என்னை கைவிட மாட்டார் என்று நம்புகிறேன். பெருமாளே கைவிட்டாலும் ரஜினிகாந்த் கைவிட மாட்டார். ரஜினி தான் என்னை காப்பாற்றுவார். ரஜினி முகத்திற்காக பாஜக என்னை ஒன்றும் செய்யாது. ராகவனால் ஒன்றும் செய்துவிட முடியாது, கேசவ விநாயகத்தால் ஒன்றும் செய்துவிட முடியாது, யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. குருமூர்த்தி என்னை ரஜினி காப்பாற்றுவார். ரஜினி எனக்கு ஆபத் பாந்தவன். ரஜினி கட்சி ஆரம்பிக்கிற பொழுது அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக என்னைத்தான் நேர்மையான நீதியான காவல்துறை அதிகாரி என்று பேசப்பட்டவன். சகாயம் கட்சிக்கு முதலமைச்சர் நான் தான். ரஜினிகாந்த் கட்சி, கமலஹாசன் கட்சி, பல பேருடைய கட்சிக்கு முதலமைச்சராக என்னை விரும்பினார்கள். இப்படியெல்லாம் நான் பாராட்டப்பட்டேன், சீராட்டப்பட்டேன். இப்பொழுது வேலுமணியுடைய பேச்சை கேட்டு, சசிகலா பேச்சை கேட்டு, ஓபிஎஸ் டிடிவி பேச்சை கேட்டு எடப்பாடியை பகைத்து கொண்டு ஒரே நாள் என்னுடைய கதையை எடப்பாடி முடித்து வைத்து விட்டார். அமித்ஷாவிடம் சொல்லி சுண்டுகிற நேரத்தில் அரை மணி நேரத்தில் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்து விட்டார் இந்த எடப்பாடி. எடப்பாடி நான் ஒரு காலத்தில் எடப்பாடியை நான் கண்டுகொள்வதே இல்லை. இப்பொழுது பாஜக தலைமை எடப்பாடியை நம்பி இருக்கிறது. தமிழ்நாட்டில் என்னை கீழே தள்ளி விட்டது மட்டுமல்லாமல் குழியும் பறித்து விட்டது அந்த குதிரை. எடப்பாடி என்னை அரசியலில் அனாதையாக்கி விட்டார். வேலுமணியை நம்பினேன், வேலுமணியும் ஒன்றும் செய்துவிட முடியவில்லை. துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனை நம்பினேன், அவரும் ஒன்றும் செய்துவிடவில்லை. இப்படி பல இடங்களில் என்னை பாதுகாத்தவர்களெல்லாம் என்னை கீழே தள்ளிவிட்டார். இப்பொழுது அன்புள்ள ரஜினிகாந்த், அந்த ரஜினிகாந்த் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர்களோடு நீண்ட நெடிய காலம் தொடர்பில் உள்ளவர். இவர்தான் என் மீது வழக்கு பாயாமல், மாநில அரசு வழக்கு பாயாமல், மத்திய அரசு வழக்கு பாயாமல், ஸ்டேட் விஜிலன்ஸ், சென்ட்ரல் விஜிலன்ஸ், இரண்டு பேரும் ரஜினிக்கு கட்டுப்படுவார்கள். மோடியும் கட்டுப்படுவார், தமிழ்நாட்டு ஸ்டாலினும் கட்டுப்படுவார். ஆகையால் ரஜினியை நான் கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறேன். ரஜினி என்னை கைவிடவே மாட்டார். என்னுடைய கட்சி கூடிய விரைவில் துவங்கப் போகிறேன். அப்படி துவங்க போகிற பொழுது அதில் முதல் கொடியேற்றுபவரே ரஜினி தான். ரஜினி தான் என்னுடைய ஆபத் பாந்தவன், ரஜினி தான் என்னுடைய மானசீக குரு, ரஜினி தான் என்னை வழிகாட்டுவார். ரஜினியினுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளுவேன். பாஜக
நான் விசுவாசமாக இருப்பேன், திமுகவுக்கு விசுவாசமாக இருப்பேன். என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும், சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும், என்னுடைய மனைவி அகிலாவுடைய நிறுவனத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் என்னுடைய அரசியல் 4 ஆண்டு கால அனுபவம் பயன்படும். நான் பாஜகவுக்கும் எதிரானவன் அல்ல, திமுகவுக்கும் எதிரானவன் அல்ல. சில கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் அந்த கசப்பை இனிப்பாக மாற்றி காட்டுவேன். என்னை காப்பாற்றுங்கள். பாஜகவினுடைய கோபம், திமுகவினுடைய கோபம், 2 கோபங்களுமே என்னை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி காப்பாற்றினால் நான் அவர்களுக்கு உண்மையாக இருப்பேன். எதிர்காலத்திலே அவர்களை நான் பாதுகாப்பேன். இதுதான் இன்றைய நிலையில் அண்ணாமலையினுடைய நிலைப்பாடு. அண்ணாமலை தன்னுடைய சமூகம் குவிந்து வாழ்கிற, கொங்கு வேளாள சமூகம் குவிந்து வாழ்கிற தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியிலே அரசியல் களத்தை ஆரம்பிக்க போகிறார். கொங்கு ஈஸ்வரனுக்கு போட்டியாக கொங்கு அரசியலை வேலுமணியினுடைய உதவியோடு கடந்த காலத்திலே பாஜக ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய பல பேரை காப்பாற்றிய அந்த விசுவாசத்தில் அண்ணாமலையினுடைய அரசியல் பயணம் தேர்தலுக்கு முன்பாகவே களை கட்ட துவங்கும். இந்த அரசியல் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் உட்பட அத்தனை பேருக்கும் நிதியுதவியோடு அரசியலை, பரபரப்பான அரசியலை திமுகவுக்கு ஆதரவாகவா அதிமுகவுக்கு எதிராகவா செய்ய போகிறார் என்பதை ரஜினியின் ஆதரவோடு களமிறங்கி களம் காண போகிறார் இந்த அண்ணாமலை. பாஜக இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது? திமுக எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது? திமுக அதிமுகவினுடைய ஐடி விங்குக்குள்ளேயே ஊடுருவுகிறது, அவர்களையே விலைக்கு வாங்கிறது. எதை ஆதாரத்தை வைத்திருக்கிறார்கள்? எந்த ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி இருக்கிறார்கள்? எடப்பாடிக்கு எப்படி அதை நமக்கு ஆதரவாக திருப்ப முடியும்? இப்படி திமுகவினுடைய அந்த கொள்கை வகுப்பாளர்கள் அதிமுகவுக்குள் இருக்கக்கூடியவர்களையே வேவு வாக்குற அளவுக்கு அதி தொழில்நுட்பத்தோடும் அதிக தொகையோடும் அவர்கள் ஊடுருவ ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஊடுருவலை தாண்டி அண்ணாமலை எப்படி அரசியல் செய்ய போகிறார்? தனி கட்சி அரசியல், 2 திராவிட இயக்கங்களை எதிர்த்து. இதுதான் இன்றைய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ரஜினி எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு கொடுப்பார்? தொடர்ந்து ஆதரவு கொடுப்பாரா, எதிர்ப்பாரா, அல்லது விலகி கொள்ளுவாரா? திமுகவை பகைத்து கொள்ளுவாரா, பிஜேபியை பகைத்து கொள்ளுவாரா அண்ணாமலைக்காக? இப்படி பல கேள்விகளை நாம் கேட்க வேண்டி உள்ளது. அண்ணாமலையை பொறுத்தவரை மெலோடி அரசியலா அல்லது வேகமெடுக்கிற அரசியலா, சித்தாந்த அரசியலா, இந்துத்துவ அரசியலா, தமிழ் தேசிய அரசியலா, இந்திய தேசிய அரசியலா? இது அண்ணாமலை எந்த அரசியல் தெளிவாக தெரியும் என்பது யாருக்கும் தெரியாது. அண்ணாமலை இதிலே கைதேர்ந்தவர். அண்ணாமலை எந்த சித்தாந்தத்திலே வந்தவர்? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திலே ஆர்எஸ்எஸ்ஸால் ஊட்டி வளர்க்கப்பட்டவர் என்பதுதான் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே இன்னொரு ஆர்எஸ்எஸ் உருவானால் அது எதை போல இருக்கும் என்றால் அர்ஜுன் சம்பத் அரசியலை போல இருக்கும். அர்ஜுன் சம்பத் இந்துத்துவ அரசியலை, முஸ்லிம் எதிர்ப்பு, கிறித்துவ எதிர்ப்பு, இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். பல முறை சிறைக்கு சென்றிருக்கிறார். அர்ஜுன் சம்பத் அரசியலை அண்ணாமலை கையில் எடுத்தால் அதோடு அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரும், முற்று பெறும். சிறைக்கு அண்ணாமலை சென்று மீண்டு வருகிறது அரசியல் என்பது அண்ணாமலைக்கு அது ஒரு பெரிய வேப்பங்காயாக மாறிவிடும். திராவிட இயக்கங்கள், 2 இயக்கங்களையும் எதிர்க்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்துத்துவா அரசியலை தவிர அண்ணாமலைக்கு வேறு அரசியலே தெரியாது.
தமிழ் தேசிய அரசியல், ஈழ அரசியல், சீமானுடைய வியாபாரம் ஈழ அரசியல், இது போன்ற திராவிட அரசியல், இப்படி தமிழ்நாட்டில் பல முகங்கள், பல முகாம்கள் இருக்கிறது. அந்த முகாம்களில் அண்ணாமலை எப்படி நீண்டகால பாஜகவில் தொத்திக்கொண்டு தெரிய முடியாது. அவர்கள் மதிப்பதே இல்லை, கண்டுகொள்வதே இல்லை, நாற்காலி கொடுப்பதே இல்லை, டெல்லி அவர் இவரை திரும்பி பார்ப்பதே இல்லை. இத்தனைக்கும் நடுவில் இவர் தனி கட்சி துவங்குவதற்கு, இவரை தனி கட்சி ஆசையை தூண்டிவிட்டு பல ஆதரவாளர்கள் உருவாகிவிட்டார்கள், பல நண்பர்கள் உருவாகிவிட்டார்கள், பல தொழிலதிபர்கள் உருவாகிவிட்டார்கள். ஆக அத்தனை பேருடைய ஆசையோடு தனி கட்சி துவங்குகிற எண்ணத்தில் முடிவில் அண்ணாமலையை அவசரமாக அண்ணாமலை முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த கட்சி மிக மிக விரைவிலே உருவாக போகிறது. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி தலைவர்களுடைய பட்டியலில் அண்ணாமலையும் இடைமறப் போகிறார். டிடிவி தினகரனை போல அவரும் ஒரு அனைத்து கட்சி தலைவர்கள். பத்திரிகைகளில் தீபாவளி, பொங்கல், குடியரசு தின, சுதந்திர தின நாளில் அண்ணாமலையுடைய பெயரும் படமும் பத்திரிகையிலே விளம்பரமும் வருவதை கூடிய விரைவிலே எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.